இதெல்லாம் அநியாயம். இன்னைக்கு நீ செத்த. ஒழுங்கா வந்துரு. போடா வா, மரியாதையா வந்துரு. வரமாட்டேன். வா. வந்தா நீ அடிப்ப. அடிக்க மாட்டே வா. அடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணு, அப்பதான் வருவேன். உங்க அம்மா மேல சத்தியம், வா அடிக்க மாட்டேன். எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி எங்க அம்மா செத்து போயிடுவாங்க. உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணு, அப்பதான் வருவேன். வான்னா வரமாட்டல இப்போ. இன்னொரு தடவை இந்த மாதிரி குடிச்சிட்டு வருவேன். உனக்கு என்ன போட்டு என்ன அடிக்க வரியா நீ? என்ன அடிக்க வரியா? தோசை, இட்லி, கொத்து பரோட்டா கேக்கு. ஏய் தங்கமா ஓடுற. வணங்காமுடி. எழுந்துரு. ஏய் குடிச்சா நீ அப்படியே வீரன் ஆயிடுவியா? இனிமே நீ குடிக்கிறதுக்கு வாய் இருக்காது, பாத்துக்கோ. கிழவி, நீதான் இந்த ஐடியாவை கொடுத்தியா? அதுக்குதான் வெளியில அவ்வளவு வீர வசனம் எல்லாம் பேசுனியா? அப்படியே நசிக்கிடவும் பாத்துக்கோ. ஏமா அதுக்காக கட்டின புருஷனையும் அடிப்பியம்மா? கட்டின பொண்டாட்டி மட்டும் அடிக்க வரலாம். நம்ம அடிக்காதம்மா. அடிக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு வரும்போது மட்டும் அப்படியே குலு 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 குலுன்னு இருந்துச்சா? இந்த அடி இவனுக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் சேர்ந்து அடிச்ச அடிதான். இவனை மிதிக்கணும்னு ரொம்ப நாளா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். தண்ணிய போட்டுட்டு வந்து தானா சிக்கிக்கிட்டான். வகுந்துட்டேன். வேணாமா. கிழவி, எப்பெல்லாம் எனக்கு அடிக்கணும்னு தோணுதோ அப்ப நான் சொல்றேன், உன் பேரனை தண்ணி போட்டுட்டு வர சொல்லு. திரும்ப தண்ணியா? வரட்டா? போயிட்டா பூதநாயகி. அடே வணங்காமுடி. 108க்கு போன் பண்ண சொன்னியடா, ஆனா யார அடிச்சுக்கிட்டு போறதுக்குன்னு சொல்லவே இல்லையடா. தாய்க்கிழவே இந்த நேரத்துல கவுண்டர் வேற அவன. சந்தோஷமா உனக்கு? இவ அடிக்கோ அன்புக்கோ அடங்க மாட்டா. மாத்திரை ஏதாவது ட்ரை பண்ண வேண்டியதுதான். அந்த மாதிரி மெடிசின் வேற எங்கேயாவது கிடைக்குமா? ட்ரை பண்ணுவோம். அம்மா, ஐயோ, இவ அடிச்ச அடியில உடம்பெல்லாம் வலி தாங்க முடியலப்பா. இவனுக்கு வேற லீவ போட்டனாலும் லேப்டாப்ப கொடுத்து வேலை செய்யணும் சொல்றானே. இவனுக்கும் பொண்டாடிகளுக்கும் வித்தியாசமே இல்லாம போச்சுடா. ஒரே டார்ச்சலுங்க. ஐயோ, அடே பேராண்டி, அடி வாங்கிட்டுமேனு ஃபீல் பண்ணாத. ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான பயிற்சி தாண்டா. அவ ஒன்ன அடிச்சு உடம்பால பலசாலின்னு நிரூபிச்சிட்டா. ஆனா நீ அறிவுல பலசாலின்னு நிரூபிக்கணும். சாந்த நாயகியை அடக்க அன்போ அடியோ ஒத்து வராது. மருந்து மட்டும்தான் ஒத்து வரும். பலசாலியான ப்ரூஸ்லிய சாச்சதே மருந்து தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது என்ன மருந்துன்னு பார்த்து உடனடியா உன் பொண்டாட்டி அடக்குடா. அடக்குடா அடக்குடா. ஏய் தாய்க்கிழவி, போதும், தொலைஞ்சு போ. முடியல, கழுத்தெல்லாம் வலிக்குது. சிப்பா.
அவங்க அடிச்சு என்ன பண்ண போறாங்க? உதச்சும் என்ன பண்ண போறாங்க? சரி, தூக்கி போட்டு மிதிச்சுதான் என்ன பண்ண போறாங்க? பேசாம போக போறாங்க. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. உங்க வாழ்க்கை இனிமையாவும் சிறப்பாவும் இருக்க போகுது. இன்னையோட இத ஃபாலோ பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு என்ன பிரச்சனை? பொண்டாட்டியா அடிக்கிறா, உதைக்கிறா, வெட்டுறா, குத்துறா. இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம சந்தோஷமா வாழணும். இதுக்கு ஐடியா கேக்குறீங்க, அவ்வளவுதானே? சிம்பிள். அழகான, அருமையான, அற்புதமான, பிரமாதமான, சூப்பரான ஐடியா ஒன்னு சொல்றேன். இப்படி பொண்டாட்டி உங்களை அடிச்சா உடனே நீங்க போன் போட்டு உங்களுடைய அப்பா, அம்மா, மாமனாரு, மாமியாரு, அண்ணன், தம்பி, மேல் வீட்டுக்காரன், கீழ் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன், அவன் இவன் எல்லாருக்கும் போனை போடுங்க. அதே மாதிரி உங்க பொண்டாட்டியோட அக்கா, அம்மா, மாமனாரு, மாமியாரு, நாத்தனாரு, குழுந்தனாரு, மேல் வீட்டுக்காரன், கீழ் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன், ஃப்ரெண்டு, அவன் இவன் எல்லாருக்கும் போனை போட்டு யாரையும் வர சொல்லாதீங்க. அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இன்னும் பிரச்சனை பெருசா போய் வெட்டு குத்து அடி தடின்னு விளக்கமாத்த அடி, செருப்படி, முறத்தால் அடி இப்படி எல்லாம் விழுந்து உடம்பும் புண்ணாயிடும், குடும்பமும் பிரிஞ்சு போயிடும். நீங்க பாருங்க, எங்க வீட்லயும் அதே பிரச்சனை தான் இருக்கு. நான் ஏதாவது எதிர்த்து பேச போறேனா? இப்ப என்ன பண்ண போறேன்னா, இப்படி பிரச்சனை வரும்போது அமைதியா ஓரமா போய் உட்காந்து தியானம் பண்ண போறேன். தியானம் பண்றது மட்டும்தான் இந்த பிரச்சனை இருந்து விடுபட ஒரே வழி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. தேங்கடாமடைய நீ மட்டும் கையில கிடைச்ச டேய், குண்டலி யோகமே பண்ணி பார்த்துட்டா, ஒன்னும் செட் ஆகல. நீ வேலைக்க மாட்ட. நெக்ஸ்ட், மனைவியால உங்களுக்கு தொந்தரவு இருக்கும், இதான உங்க பிரச்சனை. இதுக்காக பிரமாதமான சிறப்பான ஒரு வழி சொல்றேன். இங்க பாருங்க, இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும். அதாவது தினமும் காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு நடக்கும். அப்புறம் இவன் என் ஃப்ரெண்டு, ரொம்ப வேண்டப்பட்டவன், இவன் கேட்டா அவன் கேட்டான்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இந்த ரகசியத்தை சொல்லிட்டீங்கன்னா இது பலிக்காது. டேய், முதல்ல விஷயத்த சொல்றா. சரி, இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். சொல்லி தொலையேன். மனைவியால் உங்களுக்கு தொந்தரவா? படுக்கறையில அவங்களோட எதமா பதமா நடந்துக்குங்க, அவ்வளவுதானே. பிரச்சனை தெரிஞ்சிருச்சு. என்னங்க இப்ப சந்தோஷமா? அதுக்கு முதல்ல அவன் என்ன பெட்ரூம்ல வேணும்டா, பதமா நடந்துக்கணுமா போட அங்கு. ஐயா, சிலுக்குவார்பட்டியில இருந்து சிங்கமுத்து எழுதியிருக்காருங்க ஐயா. ஐயா, என் பொண்டாட்டி என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. எதிர்த்து பேசுனா அடி பின்னிடுறா. பேர்ல சிங்கத்தை வச்சுக்கிட்டு அடி வாங்குறது எனக்கு அசிங்கமா இருக்குது. என் பொண்டாட்டிய அடக்கணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு எழுதியிருக்கிறாருங்க ஐயா. தயவு செஞ்சு நீயாவது எனக்கு ஒரு ஒழுக்கமா பதில் சொல்லியா. அதெல்லாம் சப்ப மேட்ரு. அதுக்குதான் நம்ம கிட்ட அடக்குவான் கிழங்கு. அடக்குவான் கிழங்கு. அது அடிமை பூவோட சேர்த்து என்னோட ஸ்பெஷல் மூலிகையை கலந்து அரைச்சு வச்ச மருந்து இருக்குது. அந்த மருந்த உங்க பொண்டாட்டிக்கு பாலை குடுக்கும் போது கலந்து கொடுத்துருங்க. அப்புறம் பாருங்க, கத்திர வாய் கம்முன்னு இருக்கும், அடிக்கிற கை அடங்கி போயிடும், போயிடும். அந்த காலத்து மன்னர்கள் அடங்காத தன் பொண்டாட்டிகளுக்கு கொடுத்து அடக்குன வரலாறே இருக்கு. இந்த மருந்த ஆன்லைன்ல வாங்கி கொடுத்து ஆன்லைனா இருங்கப்பா. அடுத்த நேர் யாருமா? அடசக்க இப்ப விஷயம் இருக்கிறது நாள் தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா வாங்க நடிகாது மிச்சமாயிருக்கும். சாந்த நாயகி, அவ பேருக்கு ஏத்த மாதிரி சாந்தமாக்கிடணும்.
இந்த வீட்டில் ஒரு ஆம்பளையா இருக்கணும். முதல்ல ஆர்டர் பண்ணிடுவோம். ம் ஹலோ ஹலோ, சொல்லுங்க. நான் வணங்காமுடி பேசுகிறேங்க. இப்போ தான் உங்கள் ப்ரோக்ராமை பார்த்தேன். ஓகே, எனக்கு அந்த மருந்து உடனே வேணுங்க ஐயா. உங்க அட்ரஸ் சொல்லுங்க சார், உடனே கொண்டு வரோம். எழுதிங்க, அதான் சொல்கிறேன். கிருஷ்ணா நகர் நம்பர் 10 வளசரவாக்கம். ஓகே சார், சரி சரி கொண்டு வரேன் சார். இனி எவ்வளோ நேரத்தில் வரும்? இன்னும் 1 ஹவர்ல உங்க கையில கிடைச்சிடும் சார். 1 ஹவர் வந்துமா? கண்டிப்பா. சரிங்க சரி வச்சுறேன். 1 ஹவரில் எப்படியோ மருந்து டெலிவரி ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னைக்கே பாலில் இழந்து கொடுத்துட வேண்டியதான். என்ன இது மெசேஜ்? ஒருவேளை தொட்டா ஷாக் அடிக்குமோ? ஹலோ, யாரு? வானர மூடி இருக்காரா மேடம்? கொரியர் வந்திருக்கு மேடம். யோ, அது வணங்க முடியா? வணங்க முடியா? ஆமா. சரி இரு வரேன். எங்க போயிடுச்சு இந்த வானரம்? வாங்கின அடியில இந்த வீட்டை விட்டு போயிடுச்சா? நீங்க மேடம்? அந்த வானரத்தோட வைஃப். ஓ, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க மேடம். ஒருவேளை நம்ம ஆர்டர் பண்ண மருந்தா இருக்குமோ? ஐயோ, இவ கையில என்னப்பா அது? மெடிசன் சார். மெடிசனா? நீங்க தான் வணங்க முடியா? ஆமா. என்னங்க சார் மெடிசன்? ஏய், நான் தானே சைன் பண்ணேன். ஆமா. என்கிட்ட கொடு. இவ கையில போயிடுச்சே. சார் 1 ஹவருக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணீங்க, 40 மினிட்ஸ்ல வந்துட்டேன் சார். ரேட்டிங்ல ஒரு 5 ஸ்டாரா போட்டுருங்க சார். 10 வச்சது இல்லாம 5 ஸ்டாரா? போடுறேன், போ போ. தேங்க்யூ சார், வரேன் சார். ஆமா, என்ன மெடிசன் இது? அதுவும் இப்பதான் ஆர்டர் பண்ணிருக்க. ஏய், என்ன எல்லாத்தையும் வித்தியாசமாவே பண்ற? புதுசா சரக்கு அடிக்கிற, என்னமோ மருந்து மாத்திரையெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்க. திருன்னு முழிக்கிற, என்ன விஷயம்? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. ஓஹோ, வாங்குனது 10. இரு, என்னன்னு பாக்குறேன், அப்புறம் இருக்கு உனக்கு. ஐயோ, நான் குடிச்சதுக்கு இவளை வளைச்சு அடிச்சவ இவ குடிக்கிற மருந்துன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மள அவ்வளவுதான் பிரிச்சு வச்சிருவா. ஏய், என்னையா இது? பாட்டில்ல மருந்து பேர் இல்லாம மொட்டையா இருக்கு. அது இப்ப சொல்ல போறியா இல்லையா? நான் சொல்றேன். தாய் கிழவி சொல்லிடாத. சொல்லு கிழவி. சொல்லாத. எல்லாமே ஓ சம்பந்தப்பட்டதுதாமா. செத்தோம், தாய் கிழவின்னு போட்டு கொடுத்துட்டியே. ஏன் சம்பந்தப்பட்டதுதான்? என்ன ஏன் சம்பந்தப்பட்டது? என்ன வயசானவன்னு கூட பார்க்காம என்ன நிறைய வேலை வாங்குற நீ. முதுகு வலி தாங்க முடியல, அதுக்கு தான் அவனை வலி மருந்து வாங்கிட்டு வர சொல்லி சொன்னேன். வலி மருந்தா? இதுல லேபிளே இல்ல. என்ன மருந்து இது? சாந்தநாயகி திறக்காத. என்ன 2 பேரும் கோரஸா கத்துறீங்க? ஏன் திறக்க கூடாது? அப்படி என்ன இருக்கு இதுக்குள்ள? அது ஒண்ணும் இல்ல, திறந்த வாசனை போயிடும்ல, அதுக்கு தான். அதான். ஆமா ஆமா, வாசனை போயிடும். சரி, திறக்காம எப்படி யூஸ் பண்றது? ஐயோ, கரெக்டா கேக்குறாளே. நல்ல கேள்வி. என்ன
என்ன 2 பேரும் முழிக்கிறீங்க? உங்க மொழியே சரியில்லையே. அது எங்களுக்கு அப்படிதான் மொழி. ஆ பாட்டிமா, நான் வேணும்னா உங்க வலிக்கு இந்த மருந்து தேய்ச்சி விடட்டுமா? வேண்டாம். ஐயோ, என்னங்க, நான் உங்களுக்கு சுடுதண்ணி வச்சு ஒத்தடம் கொடுத்து இந்த மருந்து தேய்ச்சி விட்டுமா? ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப வந்துடுறேன். பாட்டிமா, இது பிடிங்க. மருந்து நல்லா வேலை செய்யுது. டேய், எப்படி சேஞ்ச் ஆகி பேசுறா பாத்தியா? பாட்டி அவன் 3 தானே பார்த்தா. ஆமா, பாட்டில பார்த்ததுக்கே மயங்கிட்டான்டா. அப்ப அத பால்ல கலந்து கொடுத்து அவ குடிச்சிட்டான்டா. அப்படியே டோட்டல் சரண்டர் தாண்டா. ஐயோ ஐயோ ஐயோ. இப்ப போட்டா கொண்டு போய் பால்ல கலந்து கொடு. அவ குடிச்சதுல இருந்து உன்கிட்ட அடிமை தாண்டா. சரண்டர் தாண்டா. பாட்டி நீ சொன்னது கேக்குறக்கே குர்ருன்னு ஆகுது. இப்பவே போய் குடுக்குறேன். முதல்ல அத கண்ணு பாத்து பாத்து பாத்து. ஏன் இவ்ளோ லேட்டு? பால் குடிக்கிற டைம் ஆயுது. அப்படி என்ன வெட்டி வேலை முடிச்சிட்டீங்க? ஐயோ, மோந்து பார்த்த மருந்தோட வீரியம் குறைஞ்சிடுச்சே. சாந்தநாயகி அவ வேலையை காமிக்க ஆரம்பிச்சுட்டா. இத குடிப்பாளா இல்ல நம்ம மூஞ்சிலேயே வீசி அடிப்பாளா? இது இப்ப குடிச்சுக்குங்க. நாளைக்கு நான் கரெக்ட் டைமுக்கு கொடுத்துறேன். ஆஹா, குடிச்சுட்டா. குடிக்கிறா குடிக்கிறா. குடி குடி குடி. அதேதான் அதேதான். பால் நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சு. கிளாஸ் வெளியே போ. நான் போறேன். நீங்க படுத்து தூங்குங்க. தூங்கு. போறேன், தூங்கு. ஓ சக்சஸ். சாந்தனாங்கி, என்னையாடி அடிக்கிற திட்டுற? இன்னையோட ஆட்டம் க்ளோஸ். நாளையில இருந்து ஏன் ஆட்டம்டி? எவ்வளோ ஆட்டம்லாம் ஆடின. யோப்பா. அடியே அடியே, எழுந்துருடி. என்னங்க ஏதோ சத்தம் கேக்குதுமா கீழே. நைட் டிவியை பார்த்துட்டு ஆஃப் பண்ணாம படுத்திருப்பீங்க. போங்க காலங்கத்தால. அடிப்பொடி, பூஜை பண்ணி சத்தம் கேக்குது. நான் எந்திரிக்காம பூஜை மணிச்சது எப்படிங்க கேக்கும்? நீங்க வேற சோம்பப்படிக்கார மணி அடிச்சிருப்பான். சரி, என்னன்னு வந்து பாரு. எங்க என்னங்க இது? நம்ம வீடுதானா? அவ நம்ம மருமக தானா? என்ன அத்தை, அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க? போங்க, போய் தூங்கி எந்திரிச்சு ஒரு 9-10 மணிக்கா வாங்க. இல்லம்மா, பரவாயில்லம்மா. சரி, கும்பிட்டுக்கோங்க அத்தை. மாமா, அத்தை ஒரு நிமிஷம் இதை புடிங்களேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ வேணாம்மா, இருக்கட்டும். பரவாயில்லம்மா, நல்லா இருமா.
நல்லா இருமா நல்லா இரு. அதிகாலையில எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல கடவுளுக்கு பூஜை செஞ்சா வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு ஆயுசு கூடுங்கிறது ஐதீகம். அதனாலதான் நான் பூஜை செஞ்சேன். ஆமா, அவர் எங்க? எவருமா? ஆ, புருஷன் பேர் எப்படி சொல்றது? எனக்கு அது வரமாட்டேங்குது. அவன் எங்கம்மா தூங்குவான்? வழக்கப்படி திண்ணையில தான் தூங்குவான். ஆ, என்ன பழக்கம் இது? திண்ணல போய் படுக்கிறது? அவனை வெளியே துரத்துனதே நீதானடி. ஆ, சரி, நான் போய் அவரை எழுப்புறேன். இன்னைக்கு டிஃபன் என்ன செய்யட்டும்? தெரியலையே. நானே பண்ணிக்கிறேம்மா. ஐயோ, நீங்க செய்யறீங்களா? ஆமாம்மா. அப்புறம் நான் எதுக்கு வீட்ல இருக்கேன்? என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க. இட்லி, பொங்கல், பூரி, ஊத்தாப்பம், ஆனியன் தோசை, ரவா தோசை. சீக்கிரம் நீங்க மெனுவை செலக்ட் பண்ணி வைங்க. நான் போய் அவரை எழுப்பிட்டு வந்துடுறேன். சரிம்மா. என்னடி இது? உன் மருமக உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரி ஆர்டர் எடுக்கிறா? இதெல்லாம் உண்மைதானா? இது இல்ல தெரியலங்க. கலவரம் நடக்கிறதுக்கு முன்னாடி புள்ளியார் சொல்லி போடுறாளா? அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. பொழுது விடிஞ்சு கூட தூக்கம் அவனுக்கு. என்ன ஒரு மாதிரியா பாக்குறா? நைட்டு மருந்து கொடுத்தானா இல்லையான்னு தெரியலையே. அம்மா! சுத்தம். மருந்து வேலை செய்யவே இல்லை. எதுக்கிட்டே அடிச்சா? ஐயோ, தப்பு 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 தப்புங்க. நான் உங்களை அடிக்கலங்க. கொசு உங்க காலை கடிச்சிட்டு இருந்தது, அதுதான் அடிச்சேன். கொசுவா? கொசு அடிச்சிருக்கா அதான். என்னங்க, கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்களேன். ஏன் எதுக்கு? எந்திரிங்க சொல்றேன். பாட்டி, ஐயோ, என்ன பண்ண போறாளோ? என்னடி பண்றா? கால்ல தானே விழுறேன். கால விழுறியா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாட்டி,